Good evening, boys. Good evening. Shall we start? Good evening. Shall we start? We'll start for now the extraction of copper as yes. As far as the extraction of copper is concerned, you must remember one thing, that this extraction, this is little bit longer and lengthier. ஆனா ஒரே ஒரு தடவை தான், அதுவும் அக்டோபரோ அல்லது இன்ஸ்டன்ட் எக்ஸாமினேஷன்ல தான் இதை கேட்டிருக்காங்க. அதனால ஜஸ்ட் நோ, பிகாஸ் சில 1 மார்க்குக்காக எதுக்காக இது யூஸ் ஆகும். இன் தட் வே யூ ஹேவ் டு லேர்ன் இட். அதனால சும்மா கோ த்ரூ பண்ணுங்க இந்த லெசனை, அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். இப்ப பாருங்க, காப்பர் வந்து வாஸ் நோன் ஃப்ரம் இட்ஸ் வெரி ஏர்லி டேஸ் ஆஃப் மேன்கைண்ட். அண்ட் இதனுடைய பேர் வந்து சியூங்கிறது இதனுடைய ஃபார்முலா. பிகாஸ் அந்த ரோமன்ஸ் வந்து தே கால்டு காப்பர் அஸ் கிப்ரம் பை த ரோமன்ஸ், because they used to get it from the island of Cyprus என்ற ஊர்ல இருந்து கிடைச்சது. அதனால தான் அந்த கியூப்ரம் வந்தது. கியூப்ரம்ல இருந்து தான் காப்பர் அந்த சியூ ஃபார்முலா வந்தது. ஏன்னா சில நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து இந்த ஃபார்முலா இருந்திருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்துக்கு, பொட்டாசியத்துக்கு, அந்த மாதிரி காப்பருக்கு கூட சியூங்கிற வார்த்தை வந்து கம்ஸ் ஃப்ரம் கியூப்ரம். காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் as well as in the combined state. அதாவது நேட்டிவ் காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இன் மிச்சிகன். அதாவது நேட்டிவ் காப்பர்னா என்னன்னா காப்பராவே கிடைக்கும், நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஓர். அதாவது காப்பர் பைரைட்ஸ் அல்லது காப்பர் ஆக்சைடு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இன் இந்தியா வந்து காப்பர் வந்து மெயின்லி ஃபவுண்ட் இன் சிங்புங் பீகார்லயும், கெட்ரி அண்ட் டர்பியா இன் ராஜஸ்தான். இதெல்லாம் ஜஸ்ட் ஜியோகிராபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான். அடுத்தது இதுல வந்து நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் இஸ் த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர். காப்பர் பைரைட்ஸ் ப்ளீஸ் அண்டர்லைன், ஏன்னா அது 1 மார்க்ல கேட்கலாம். காப்பர் பைரைட் இஸ் த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர், CuFeS2. பட் அதை தவிர இன்னும் 2-3 ஓர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கிப்ரைட், இன்னொன்னு காப்பர் கிளான்ஸ். அதாவது காப்பர் பைரைட்ல இருந்தா 76% ஆஃப் த ஓல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர் வந்து 76% இஸ் மெயின்லி ஃப்ரம் திஸ் கிப்ரைட் ஓர். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் த ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நேம் ஆஃப் த ஓர் எழுதணும், ஃபார் விச் யூ வில் பி given half a mark. எப்பயுமே நீங்க சல்பைடு ஓர் எடுத்துட்டீங்கன்னா தெரியுமா, 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்க, 2 டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், இன்னொன்னு கிராவிட்டி செப்பரேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட்ல லெசன் மெட்டலர்ஜின்ற ஒரு லெசன்ல சாதாரணமா சல்பைடு ஓர் சார்ந்தா என்ன மெத்தட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க சொல்லுங்க? ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். எப்பயுமே சல்பைடு ஓர், ஏன்னா ஆயில் அண்ட் வாட்டர் இஸ் யூஸ்டு. ஏன்னா sulfide ores can be wetted very easily by oil and water mixture. அதனால the ore is crushed and then concentrated by froth flotation process. அப்புறம் இது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எப்பயுமே சல்பைடு ore காப்பர்ல எக்ஸ்ட்ராக்ஷன்ல is concentrated by froth flotation. The concentrated ore is strongly heated in a reverberatory furnace. இந்த இடத்துல the furnace that we use is reverberatory furnace. And in excess of air, எப்பயுமே வந்து இந்த எல்லா இடத்துலயுமே ஆஃப்டர் கான்சன்ட்ரேஷன் the first step என்னன்னா ரோஸ்டிங் ப்ராசஸ் சொல்றது. அதாவது நம்ம தமிழ்ல வறுக்கிறதுன்னு சொல்றது. அது roasted will be roasted in the presence of air. ஓகே, அதுதான் இந்த ரோஸ்ட் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும். சாதாரணமா எந்த ஓரா இருந்தாலும்னா, சப்போஸ் ஈரப்பதம் மாய்ஸ்சர் இருந்தா that will be removed. லைக் பாஸ்பரஸ், சல்பர், ஆர்சனிக், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, மெட்டல்ஸ் இருந்துச்சு அல்லது நான் மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா, ஆர்சனிக் பிகம் ஆர்சனிக் ஆக்சைடு, அண்ட் பாஸ்பரஸ் பிகம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, and sulfur becomes sulfur dioxide. இந்த மாதிரி ஆக்சைட்ஸா அது மாறிடும். And that is why the volatile impurities are removed. Sulfur, phosphorus and arsenic and antimony, sometimes antimony இருக்கும், which are present as impurity are removed as volatile oxides. எல்லா ஆக்சைட்ஸுமே வந்து என்னன்னா they are volatile in nature.
Remember that. அதனால the copper pyrite is partly converted into sulfide of copper and iron. இப்ப பாருங்க, the sulfur becomes sulfur dioxide, phosphorus becomes phosphorus pentoxide, and arsenic becomes arsenious oxide, As2O3. இப்போ நமக்கு first step என்னன்னா, the CuFeS2, when it is roasted in the presence of air, this becomes Cu2S plus Fes plus SO2. And Fes with oxygen gives you ferric oxide and ferrous oxide and sulfur dioxide. அதாவது இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 2-3 தடவை ரிப்பீட் ஆகும். காப்பர்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் மோர், ஆனா நிறைய ஈக்குவேஷன்ஸ் வந்து திருப்பி வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப நம்மள கேட்டதில்லை இது வரைக்கும் எக்ஸாமினேஷன்ல. இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா, காப்பர் ஸ்பிளிட் CuFeS2 வந்து ஸ்பிளிட் ஆயிரும், Cu2S ஆகும் Fes ஆகும். அப்ப எப்பயுமே ரோஸ்டிங் ப்ராசஸ்ல என்ன சல்பைட் ஓரா இருந்தாலும் will be converted into the oxide ore. Similarly here the sulfide ore is converted into oxide ore. The roaster இப்ப வந்து roasted ore is mixed with powdered coke and sand and is heated in a அடுத்தது என்ன பண்ணணும், after roasting வந்து it has to be transferred to a blast furnace. அங்க reverberatory furnace, இங்க வந்து blast furnaceல போட்டுட்டு air supply கட் பண்ணிரணும், டெம்பரேச்சரை கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். And in lined inside with fire clay bricks, hot air 800 degrees C is introduced from the tires near the base of the furnace. As a result, the following changes occurs. Fes plus 3O2 gives you FeO plus SO2. இது திருப்பி ரெண்டாவது தடவை படிக்கிறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரோஸ்டிங் ப்ராசஸ்ல இந்த ரியாக்ஷன் வந்துச்சு. அடுத்தது பாருங்க, அண்ட் திருப்பி this அதுல வந்து என்ன போடுறோம்னா, இந்த ஒரே ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் ஸ்லைடு. இந்த FES பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, what are all the things we are mixing னா, we are mixing coke and sand. அந்த சாண்டினுடைய ரோல் என்னன்னா, இந்த FeO வருது இல்லீங்களா, இந்த FeO reacts with SiO2 to give you FeSiO3, that is called iron silicate, slag. இது ஒரு, ஏன்னா ஸ்லாக்னா என்னன்னு கேட்பாங்க, ஃபார்முலா கேட்பாங்க. FeSiO3 iron silicate is a slag. சப்போஸ் நமக்கு இந்த இது வந்து ஸ்மெல்டிங் ப்ராசஸ்ல பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல இந்த Cu2S becomes Cu2O plus SO2 and சில நேரத்துல என்ன ஆகும், இந்த Cu2S FeS ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் பண்ணி Cu2S plus FeO ஆயிரும். And FeO reacts with SiO2 to give you FeSiO3. Again it is used as a slag. As a result of slag வந்து ரெண்டு லேயர் வந்துரும். அதாவது ஒன்னு வந்து மேல மிதக்கும், எப்படின்னா it will be floating on the surface of the this is copper sulfide and copper oxide. As a result of smelting, two separate molten layers are formed at the bottom of the furnace. The upper layer la the slag, that is the FeSiO3, and removed as a waste, while the lower layer is called matte. It chiefly consists of cuprous sulfide and some unchanged ferrous sulfide. கொஞ்சமா இருக்கும், அதனால அதுக்கு பேரு matte. மெயினா வந்து காப்பர் தான் இருக்கும். இப்போ இந்த molten matte is transferred. இப்போ வந்து next process, அதாவது ஒன்னு roasting in the reverberatory furnace, அடுத்தது smelting in the blast furnace, and மூணாவது besimerization. Bessemer converterங்கிறது நம்ம அந்த கான்கிரீட் மிக்சிங் மிஷின் பாத்திருக்கீங்களா? கான்கிரீட் மிக்சிங் மிஷின் ரூஃப் போடும் பொழுதுலாம் பாத்திருக்கீங்களா? பார்த்தேன்னு மைக் எடுத்து சொல்லேன்பா. அந்த மாதிரி அந்த ஷேப்பே பாத்தீங்கன்னா அந்த எக் ஷேப்டு வெசலா இருக்கும். கீழ இருந்து ஹீட்டட் ஏர் அனுப்புவாங்க. அது உள்ள வந்து என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மேட்டி, அதாவது cuprous oxide, little amount of ions ore, the molten matte is transferred into Bessemer converter as shown, and the Bessemer is mounted on a horizontal axis fitted with small pipes. கீழ இருந்து ஏர் அனுப்புறதுக்காக. and இதுல என்ன ஆகும்னா, சப்போஸ் சல்பர் இருந்தா, ஆர்சனிக் இருந்தா, ஆன்டிமனி இருந்தா, they will be converted into the corresponding oxides. Ferrous sulfide present in matte is oxidized to ferrous oxide. அதே இமீடியட்டா அது சாண்டோட ரியாக்ட் பண்ணி அயன் சிலிகேட் ஸ்லாகா மாறும். திருப்பி பாருங்க, இதே ரியாக்ஷன் ஏற்கனவே we have seen that FeS reacts with oxygen to give you FeO plus SO2, and the FeO reacts with SiO2 to give you iron silicate. நிறைய தடவை ஒவ்வொரு தடவையும் அயனை மெயினா என்னவாதான் ரிமூவ் பண்றோம்னா, it is removed as iron silicate. Some of the cuprous sulfide இருந்ததுன்னா undergoes oxidation, அதாவது cuprous sulfide becomes cuprous oxide. இந்த இடத்துல எதுவுமே ரெடியூசிங் ஏஜென்ட் கிடையாது. காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
ஏன்னா கிப்ரஸ் ஆக்சைடு கிப்ரஸ் சல்பைடு ஒன்னு ரெடியூஸ் பண்ணிக்கும். இந்த சல்பரும் ஆக்சிஜனும் சேர்ந்து இந்த சல்பர் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி சல்பர் டை ஆக்சைடு வந்துடும் காப்பர். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிற இந்த காப்பருக்கு பேரு பிளிஸ்டர் காப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம சாதாரணமா தோசை ஊத்துறத பாத்திருக்கீங்களா? வீட்டுல தோசை ஊத்துறத பாத்திருக்கீங்களா? அப்போ அந்த ஊத்தும் போது என்ன வரும்? அதுல என்ன வரும்? சின்ன சின்ன பபிள்ஸ் வரும், பாத்திருக்கீங்களா? சின்ன பபிள்ஸ் பார்த்தது இல்லையா? அதுல காரணம் என்னன்னா அங்க கார்பன் டை ஆக்சைடு, ஃபர்மெண்டட் கார்பன் டை ஆக்சைடு வரும். அந்த மாதிரி இந்த காப்பர், மோல்டன் காப்பரை ஊத்துனாங்கன்னா நிறைய பபிள்ஸ் அதுல இருந்து வரும். அந்த பபிள்ஸ் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா டியூ டு SO2. அதனாலதான் இந்த மாதிரி கிடைக்கிற இந்த காப்பருக்கு என்ன பேரு சொல்லுங்க? என்ன பேரு காப்பருக்கு? என்ன நேம் ஆஃப் த அந்த காப்பர் தட் இஸ் அப்டெய்ன்ட் வித் பிளிஸ்டர் காப்பர்? அதனுடைய பியூரிட்டி எவ்வளவு? Purity. What is the purity of blister copper? 98%. இது எதுக்காக சொல்றேன்னா blister copper னுடைய purity sometimes 1 மார்க்ல கேட்பாங்க. அப்ப 98% பியூர்னா what about 2%? 2% என்ன? அதுல எதுவும் இருக்காது. Purity 98% னா what about 2%? impurity. Sometimes என்ன கேட்பாங்கன்னா impurity கூட கேட்பாங்க. அதனாலதான் இதை சொல்றேன். And blister copper contains 2% of impurities and it is purified by electrolytic refining. Electrolytic refining la enna sollanonu solliruken? Electrolytic refining la na neithe sollumbodhu sonna enna romba mukkiyamaana points solunga. Number 1, electrolytic refining. Anode ஒரு நிமிஷம், 1 minute. What is the anode? எப்பயுமே anode la எதை எடுத்துக்கணும்? Anode la எதை எடுத்துக்கணும்? Yes, எப்பயுமே in all extractions impure metal, please underline, block of impure copper metal is anode. Impure metal ன்னு எழுதாத. அந்த extractionல 3 marks question இருந்தா electrolytic refining of copper. யுவராஜ் நீ இது எடுத்துக்கோப்பா. யுவராஜ் கொஞ்சம் இது எடுத்துக்கோ, மைக் எடுத்துக்கோ. சொல்லு, என்ன டவுட் சொல்லு, நான் சொல்றேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் யூ. எப்பயுமே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, ஆனோட்ல இம்பியூர் மெட்டல்னு எழுதாதீங்க. என்ன எழுதணும் தெரியுமா? இப்ப எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர்னா என்ன எழுதணும்? என்னன்னு எழுதணும் சொல்லு? impure copper. எக்ஸ்ட்ராக்ஷன் எதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷனோ, மெட்டல்ங்கிற வார்த்தையை நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. நேம் ஆஃப் த மெட்டல் எதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷனோ impure copper anode. Similarly pure copper cathode. அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்கனாலே சப்போஸ் இது 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸ் வந்துடும். ஏன்னா எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் ஏதாவது ஒன்னு 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எந்த மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், ரிஃபைன் பண்றோமோ அந்த மெட்டலுடைய சால்ட் சொல்யூஷன், காப்பர் சல்பேட் சொல்யூஷன் வித் சல்பியூரிக் ஆசிட். அண்டர்லைன் பண்ணிக்கோ, காப்பர் சல்பேட் அண்டர்லைன் பண்ணிக்கோ, சல்பியூரிக் ஆசிட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இது மூணுமே எழுதுனீங்கன்னா சப்போஸ் இஃப் இட் இஸ் 3 மார்க்ஸ் யூ வில் கெட் 3 மார்க்ஸ். அதுல லாஸ்ட் லைன் பாருங்க. And when the electric current is passed through the electrolytic solution, pure copper get deposited on the cathode. இந்த வார்த்தை எல்லா மெட்டல்ஸ்க்குமே இருக்கும். The pure metal, அதாவது zinc இருந்தா pure zinc is deposited on the cathode. Gold இருந்தா pure gold is deposited on the cathode. Pure silver இருந்தா it is deposited on the cathode. அந்த மாதிரி இந்த இடத்துல pure copper is deposited on the cathode. Impurities அப்படியே கீழே விழுந்துரும். இது நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. அதுக்கு பேரு anode mudன்னு சொல்றது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது காப்பர் உங்களுக்கு ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல் வித் லஷர், ஹை டென்சிட்டி அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். காப்பர்ல ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதனுடைய ஆக்ஷன் ஆஃப் ஏர் 2 டெம்பரேச்சர்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி காப்பர் சாதாரணமா வீட்டுல காப்பர் பாத்திரம் பார்த்திருக்கீங்க இல்லையா? நம்ம வீட்டுல காப்பர் பாத்திரம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அதுல சப்போஸ் தண்ணி வச்சிருந்தா அந்த ரிம்ல என்ன பார்த்திருக்கீங்க? Suppose if you keep water in a copper vessel,
அந்த ரிம், அதாவது அந்த சப்போஸ் இந்த பாட்டில் மாதிரி இருக்கு, அந்த ரிம் அந்த எண்ட்ல என்ன பார்த்திருப்பீங்க, என்ன கலர், ஏதோ ஒன்னு பார்த்திருப்பீங்க, ஏதோ ஒரு டெபாசிட் பார்த்திருப்பீங்க, என்ன கலர்? காப்பர்ல பார்த்தது இல்லையா? யூ ஹேவ் நாட் சீன். என்ன கலர்? ஏதோ ஒரு டெபாசிட், மெட்டல் டெபாசிட் பார்த்திருக்கீங்க. பிரவுனா கிரீனா? பிரவுனா கிரீனா? சம்வாட் கிரீனிஷா இருக்கும். ஏன்னா காப்பர் சால்ட் சொல்யூஷன் கிரீனா இருக்கும். அதுக்கு பேரு பேசிக் காப்பர் கார்பனேட் அப்படின்னு சொல்றது. அதுக்கு காரணம் என்னன்னா, அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கு. நான் என்ன சொன்னேன், வாட்டர் எடுத்துக்கணும்னு சொன்னேன். கார்பன் டை ஆக்சைடும் இருக்கு. இந்த காப்பர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இது மூணுத்தோடய ரியாக்ட் பண்ணி காப்பர் ஹைட்ராக்சைடு அண்ட் CuOH twice CuCO3, இதுக்கு பேரு கிரீன் காப்பர் கார்பனேட் அல்லது பேசிக் காப்பர் கார்பனேட் சொல்லுவாங்க. அதுதான் அந்த டெபாசிட் ஆகும் அதனுடைய விளிம்புல, சாதாரணமா விளிம்புன்னு சொல்லுவாங்க, அல்லது ரிம் ஆஃப் அந்த கண்டெய்னர்ல. இப்ப இந்த ரெண்டு ரியாக்ஷனும் தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நான் நேத்தே சொன்னேன், குரூப் நம்பர் 11 பீரியட் நம்பர் 4 ஒரு மெட்டல்னு சொன்னா காப்பர். அதுல நிறைய தடவை நீங்க ப்ராப்ளம் 70B வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா Cu plus O2 gives you CuO. அதாவது டெம்பரேச்சர் வந்து below 1370. If the temperature is below 1370 Kelvin, we get cupric oxide, copper 2 oxide. If the temperature is above 1370, we get Cu2O. ஏன்னா இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நிறைய தடவை இதை ஏன்னு கொடுத்துருவாங்க. ஜெனரலா ப்ராப்ளம்ஸ்ல பார்க்கும் பொழுது இது ஏன்னு கொடுத்துருவாங்க. அண்ட் டெம்பரேச்சர் பிலோ 1317 வரும்பொழுது இதை பீன்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் திருப்பி அதே மெட்டீரியல் அபவ் 370 we get C அப்படின்றாங்க. என்ன இப்ப ஈஸியா இந்த ஏபிசி ரெண்டு ஈக்குவேஷன் 5 மார்க்ஸ். ஏபிசி ஐடென்டிஃபை பண்றதுக்கு 1 மார்க். And then what is the two equations கரெக்டா எழுதுறதுக்கு 1 மார்க். 70B ப்ராப்ளம் நிறைய தடவை இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீஸ் ரிமெம்பர், இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பர்னுடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ல படிக்கிறத விட ப்ராப்ளத்துல இந்த கொஸ்டின் வந்து இது ரெண்டும் கேட்கலாம் இந்த ஈக்குவேஷன். அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் வரும்பொழுது இந்த ஈக்குவேஷன் கூட எதுக்காக இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் 70B அந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா, காப்பர் ரியாக்ட்ஸ் வித் dilute hydrochloric acid as well as sulfuric acid but reacts only in the presence of air. air இல்லனா ரியாக்ட் பண்ணாது. நல்லா கவனிச்சுக்கோ. dilute acids such as HCl and H2SO4 have no action on these metals in the absence of air. 1 மார்க்ல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So copper 4HCl plus O2 gives you CuCl2 plus 2H2O. Similarly copper 2H2SO4 gives you CuSO4 plus 2H2O. இந்த ரியாக்ஷன் ப்ராப்ளத்துக்காக இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். நைட்ரிக் ஆசிட் எப்பயுமே வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்னா NO தான் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலும் எக்ஸப்ட் ஜிங்க், எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலும் டைல்யூட் ஆசிடா இருந்ததுன்னா நைட்ரிக் ஆக்சைடு இஸ் த ஒன் ஆஃப் த கேஸ். அதே கான்சன்ட்ரேட்டட் ஆசிடா இருந்தா நைட்ரஜன் டை ஆக்சைடு. சோ 3Cu plus 8HNO3 அதுவும் நீங்க வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது பேலன்ஸ்டா படிச்சா தட் இஸ் பெட்டர். அதனால 3Cu plus 8HNO3 gives you CuNO3 twice plus 2NO plus 4H2O. This is with dilute acid. அதே concentrated nitric acid and sulfuric acid இருந்தா பாருங்க, concentrated nitric acidல we get NO2. அதே மாதிரி concentrated sulfuric acidல we get SO2. Remember that எப்பயுமே எந்த கேஸ் வரும் concentrated nitric acidனா NO2, எந்த கேஸ் வரும் concentrated sulfuric acidலனா SO2. Please remember that. இதெல்லாமே எதுக்குன்னு கேட்டா ப்ராப்ளத்துல வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது குளோரின். எந்த ஒரு மெட்டல்ல கூட விட்டு வைக்காது குளோரின். ஈவன் கோல்டோட கூட காப்பர் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் டு கிவ் யூ CuCl2, கோல்ட் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் டு கிவ் யூ AuCl3. அடுத்தது காப்பர் இஸ் நாட் அட்டாக்ட் பை ஆல்கலிஸ். ஆல்கலிஸ்ல நோ ரியாக்ஷன். இப்ப யூசஸ் ஆஃப் காப்பர் 4 யூசஸ் இருக்கு. இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். உங்களுக்கு தெரியும், நேத்தே சொல்லும் பொழுது என்னப்பா யூஸ் பண்றாங்கன்னு கேட்டனா காப்பரை முதல்ல சொன்னதே வந்து ஒயருக்கு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், யூட்டென்சில்ஸ், கண்டெய்னர்ஸ், கெலாரிமீட்டர் அண்ட் காயின். அப்புறம் எலக்ட்ரோ பிளேட்டிங், பிளேட்டட் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. alloyed with gold and silver for making coins and jewelry la copper is one of the important compound which is used. அது தவிர ஒரு 3 alloys இருக்கு. ஒன்னு வந்து brass, பித்தளை.
ரெண்டாவது பிரான்ஸ், அதுக்கு பேர் வந்து வெண்கலம். மூணாவது கன் மெட்டல். ஏன்னா லாஸ்ட் இயர் கூட ஒண்ணு கேட்டிருந்தாங்க, என்னன்னா ஒரு அலாயினுடைய பெயர் கொடுத்துட்டு அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நேம் கேட்டாங்க. என்ன அந்த மாதிரி கேட்கும் பொழுது அண்டர்லைன் பண்ணிட்டு 1 மார்க், இந்த லெசன்ல 2 1 மார்க், அந்த 1 மார்க் வந்து நீங்க எப்படியாவது நல்லா படிச்சிருந்தாதான் அந்த 1 மார்க் கரெக்டா எழுதலான்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல பிளீஸ் அண்டர்லைன் அதாவது நான் ஏற்கனவே நேத்தே சொன்னேன், காப்பரும் ஜிங்கும் வந்தா பிராஸ், காப்பரும் பிரான்ஸும் வந்தா டின் அப்படின்னு சொல்லிட்டு. CuSn பிராஸ், CuSn டின் வந்தா அது பிரான்ஸ். காப்பர் பிராஸ் தெரியும் ஃபார் மேக்கிங் யூட்டென்சில்ஸ், கண்டென்சர், டியூப்ஸ், வயர்ஸ். whereas bronze பாத்தீங்கன்னா for making statues, utensils and coins. அடுத்தது கன் மெட்டல், கன் பேரல்ஸ். அதுல மூணுமே இருக்கும், இந்த காப்பரும் இருக்கும், ஜிங்கும் இருக்கும், டின்னும் இருக்கும். காப்பர் இஸ் 87, டின் இஸ் 10% and zinc is 3%. அதுக்கு பேரு கன் மெட்டல், துப்பாக்கி உலோகம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. And for making gun barrels, gears and castings, gun metal is used. அடுத்தது நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா குரோமியம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷனே வந்து 2 விதமா பிரிச்சு 2 கொஸ்டின் 5 மார்க்ஸ் தான் கேட்கலாம்ப்பா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் குரோமியம். அதனால நீங்க அப்படி படிச்சுக்கலாம். என்ன எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் குரோமியத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன்ல அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். செகண்ட் ஹாஃப் வந்து அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ரெண்டுமே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின் பேப்பரை, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். காப்பர் அதாவது குரோமியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் வில் கோ ஃபார் குரோமியம். குரோமியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 24. வேலன்சி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், குரோமியம் அண்ட் மேங்கனஸ் பாத்தீங்கன்னா நிறைய வேலன்சி இருக்கும்னு. 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. எல்லா வெரைட்டி ஆஃப் வேலன்சிஸ் ஆர் பாசிபிள். பீரியட் நம்பர் அண்டர்லைன், பீரியட் நம்பர் 4, குரூப் நம்பர் 6. காப்பர் கூட பீரியட் நம்பர் 4ல தான். ஆனா குரூப் எந்த குரூப் காப்பருக்கு? காப்பருக்கு எந்த குரூப் நம்ம படிச்சோம்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? காப்பர் எந்த குரூப்பா? காப்பருடைய குரூப் காப்பர் எதுக்கு 6? எதுக்கு 6 குரூப் நம்பர் 6? யாருக்கு? என்ன மெட்டல் இது? என்ன மெட்டல் இது? என்ன மெட்டல்? குரோமியம். யாரு 6th குரூப்ல யாரு இருக்கா? 6th குரூப்ல இருக்கிற மெட்டல் பேர் என்ன சொல்லு? குரோமியம். இப்ப காப்பர் எந்த குரூப்ல இருக்குன்னு சொன்னோம் நேத்து? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? குரூப் நம்பர் 11. எதுக்காக இதை சொல்றேன்னா 70th B ப்ராப்ளம் அதான் பீரியட் நம்பர் 4 குரூப் நம்பர் 11. அதான் இதுவும் பீரியட் நம்பர் 4 ஆனா குரூப் நம்பர் 6. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. பீரியட் அதுவும் பீரியட் நம்பர் 4 தான். 4th பீரியட்லயே 11th குரூப்ல இருந்தா காப்பர், 6th குரூப்ல இருந்தா குரோமியம். ஏன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணீங்கனாலே 1 மார்க். எலிமெண்ட் ஏ அப்படின்னு 1 மார்க் அது ஈஸியா கிடைச்சிரும். அதுக்காக சொல்றேன். அதுக்காக தான் நம்ம திருப்பி சொல்றேன். குரூப் நம்பர் இதே பீரியட் 4th பீரியட்ல குரூப் நம்பர் 11ல இருந்தா காப்பர், குரூப் நம்பர் 6ல இருந்தா குரோமியம். இதுல வந்து பிரெஞ்சு கெமிஸ்ட் வந்து டிஸ்கவர்ட் திஸ் எலிமெண்ட் இன் so many years back, நியர்லி 300 வருஷத்துக்கு முன்னால. While examining a mineral found in Siberia, it was named chromium because it forms colored compounds. அதாவது குரோமா அப்படின்னு சொன்னாலே கலர். அதனால அதனுடைய குரோமியத்துக்கு ஏன்னா டைக்ரோமேட் வந்து எல்லோ ஆரஞ்சிஷா இருக்கும். பொட்டாசியம் குரோமேட் பாத்தீங்கன்னா அது வந்து சம்வாட் பொட்டாசியம் குரோமேட் எல்லோவா இருக்கும், பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சிஷா இருக்கும். குரோமியம் +3 சால்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். அதனால நிறைய கலர்டு எல்லா வேலன்சிலையும் ஒவ்வொரு வேலன்சிலையும் ஒரு கலரை அது கொடுக்கும். Metallic chromium does not occur in the native state. அதாவது தனியா குரோமியம் occur. It does not occur because of its reactivity. Indian chromite ore occurs in Bihar, Mysore. Important ore, please underline. Chrome ore is chromite. CHROMITE, which will be useful. Chromite ங்கிறது name of the ore. Formula FeOCr2O3. உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஃபார்முலா தெரியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நேம எழுதிருங்க. குரோமைட் ஓருங்கிறத எழுதிருங்க. FeOCr2O3.
இது வந்து ஆக்சைடு ஓர். ஆக்சைடு ஓரை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? இப்போ நீங்க சல்பைடு ஓரை எப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு சொன்னீங்க இல்லையா? காப்பர்ல சல்பைடு ஓரை எப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஆக்சைடு ஓரை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம் தெரியுமா? அந்த மெத்தடு என்ன மெத்தட்? ஆக்சைடு ஓரா இருந்தா gravity separation. So the extraction of chromium metal from chromite ore consists of the following step. Concentration by the underline பண்ணிக்கோ gravity separation. ஏனா ஆக்சைடு ore gravity separation. சல்பைடு ore னா எப்படி? சல்பைடு ஓர்னா என்ன செப்பரேஷன் பா? cross flotation. Remember that. இது ஆக்சைடு ஓர்ன்றதுனால gravity separation. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, the ore is converted into potassium. First step, conversion of the concentrated chromite ore into sodium chromate, Na2CrO4. என்ன இதுல என்னென்னலாம் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னா, the concentrated ore is mixed with excess of sodium carbonate, underline Na2CO3, small amount of lime and roasted in a reverberatory furnace. Lime na calcium oxide, sodium carbonate. Reverberatory furnace temperature வந்து 900 to 1000 degrees C. In the presence of free supply of air, during this process chromite ore is converted into soluble sodium chromate, which is yellow in color. இப்போ இந்த ஈக்குவேஷன் தயவு செய்து இந்த ஈக்குவேஷன் பாருங்க, தனியா கொடுத்திருக்கிறோம். ஏன்னு கேட்டா இந்த ஈக்குவேஷனே நிறைய இடத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ படிக்கும் போதே எப்படிதான் எழுதணும்னு கேட்டீங்கன்னா, you have to write it as 4FeOCr2O3. அதாவது நம்ம சாதாரணமா போன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கணும். இதையே பாருங்க, இது 4. அடுத்தது பாத்தீங்கன்னா 8Na2. ஏன்னா நீங்க கிளாஸ்ல போய் எக்ஸாமினேஷன் ஹால்ல போய் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நாங்க சொல்லும் பொழுதே என்ன சொல்றோம்னா, அந்த ஃபார்முலாவை 4FeOCr2O3 அதனுடைய டபுள் பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8Na2CO3. அதுல ஒரு நம்பரை குறைச்சுக்கோங்க, ஆக்சிஜன். இது 3 நீங்க எழுதிட்டீங்கனாலே இதை இந்த ரெண்டாவது லைனை ஈஸியா நீங்க எழுதிடலாம். அதனால நீங்க படிக்கும் பொழுதே ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை பிஃபோர் நீங்க எக்ஸாமுக்கோ அல்லது டெஸ்டுக்கோ வரும்பொழுது இந்த ஈக்குவேஷனை எழுதி பாருங்க. 4FeOCr2O3 plus 8Na2CO3 plus 7O2 at a temperature of 7 and 900 to 1000 degrees C, we get 8Na2CrO4. இதான் soluble sodium chromate plus Fe2O3 plus 8CO2. ஏன்னா இங்க 8Na2CO3 இருக்கு, அதனால 8CO2. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 4FeO 4 Fe இருக்கு, அதனால 2Fe2O3. அது இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8Na2 இருக்கு, அதனால இதுல 8Na2. சோ இத ஃபர்ஸ்ட் கரெக்டா நீங்க எழுதிட்டீங்கன்னா இது எழுதுறது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா மத்த ரெண்டு வந்து இது கேஸ் போயிரும். அடுத்தது இன்சால்யுபிள் Fe2O3 நமக்கு கிடைக்கும். சால்யுபிளா என்ன கிடைக்கும்னா ஒன்லி சோடியம் குரோமேட். இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, which is very very useful. 5 marks questionல ஈஸியா நீங்க எழுதக்கூடிய ஒரு question. Conversion of the ore into potassium dichromate. அச்சா, அடுத்தது வந்து sodium chromate is converted into sodium dichromate. sodium chromate வந்து yellow கலர்ல இருக்கும், sodium dichromate வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சோ இந்த yellow கலர்ல இருக்கிறத ஆரஞ்சு கலரா மாத்துறதுக்கு என்ன போடுவாங்கன்னா sulfuric acid போடுவாங்க, calculated quantity. The solution containing Na2CrO4 is treated with calculated quantity of sulfuric acid. Na2CrO4 is converted into Na2Cr2O7. இது ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன் தான். அந்த பக்கம் 2Na2CrO4 plus H2SO4 ஒன்னு தான் வரும். We get Na2Cr2O7, which is இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், இது வந்து yellow கலர்ல இருக்கும். நீங்க கீழே கூட எழுதி நோட் பண்ணி வச்சுக்கலாம். plus Na2SO4 plus H2O வரும். ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப நான் சொன்னேன் இத வந்து இதுல மூணாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் பிரிப்பரேஷன்ல. ஒண்ணு இல்ல, இதே Na2Cr2O7 when that is treated with KCl நீங்க என்ன வரும் சொல்லுங்க பாப்பா. நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனை. சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இது நீங்க சொல்லுங்க. ஏன்னா இது இப்ப நான் முதல்ல ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன் 4FeOCr2O3, அடுத்தது இந்த ஈக்குவேஷன், இது மூணாவது ஈக்குவேஷன். இது மூணும் சேர்ந்து ஒரு 5 marks கொஸ்டின்.
70B ல கூட இந்த ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. எஸ் யுவராஜ் சொல்லு பார்க்கலாம்ப்பா, இதனுடைய கம்ப்ளீட் பண்ணுப்பா. இத Na2Cr2O7 plus 2KCl. இது ஒண்ணும் இல்ல, டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். சொல்லு, என்ன வேணாலும் பரவாயில்ல, என்ன கரெக்டானது சொல்லணும் அவசியம் இல்ல. வாட் இஸ் த ப்ராடக்ட்? ஓகே, எத்தனை NaCl? ஏன்னா இங்க 2KCl இருக்கு இல்லையா, பிளஸ் இத முதல்ல எத்தனை NaCl போடு, அதை வச்சே சொல்லிடலாம். இங்க 2 குளோரின் இருக்குல்ல, அப்ப அங்க எத்தனை NaCl வரும்? இங்க 2 வருதுப்பா, அப்ப அங்க அந்த ரெண்டும் ப்ராடக்ட்ல நம்பர் ஈக்குவலா இருக்கணும் இல்லையா, அதனால என்ன போடலாம்? ஏன்னா இங்க 2 Na இருக்கு, ஏன்னா நம்பர் ஆஃப் NaCl எவ்வளவு? 2 NaCl. அப்புறம் அடுத்தது இதே இடத்துல இதுக்கு பதிலா அதை போடு, என்ன வரும்னு பார்க்கலாம். வெரி குட், இட் இஸ் K2Cr2O7. இதனுடைய பேர் தான் என்ன? பொட்டாசியம் டைக்ரோமேட். இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பொட்டாசியம் சொல்லு, ஃபுல்லா சொல்லு, பேரை சொல்லு, ஃபுல்லா சொல்லு, ஃபுல் நேம் சொல்லுப்பா. நேம் ஆஃப் த ப்ராடக்ட். எஸ், பொட்டாசியம் டைக்ரோமேட். ஒண்ணும் இல்ல, நம்ம சொன்னோம் இல்லையா 4FeOCr2O3, அந்த ஈக்குவேஷன் பிளஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன், இது மூணும் சேர்ந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? என்ன கொஸ்டின்? என்ன இந்த இடத்துல இந்த மூணும் சேர்ந்து ஈக்குவேஷனுக்கு என்ன கொஸ்டின் வரும்? புனித் சொல்லலாமே, ட்ரை பண்ணு. என்ன கொஸ்டின் வரும்? இந்த மூணும் சேர்ந்து ஒரு ஈக்குவேஷன் ஆன்சர். வாட் இஸ் த கொஸ்டின்? இப்ப இங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்? இங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்? சொல்லுப்பா, பரவாயில்ல, நமக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம ட்ரை பண்ண. என்னப்பா? பிரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். கன்வர்ஷன் கிடையாது, கன்வர்ஷன் கிடையாது. நம்ம சொல்லுப்பா, சொல்லு. இது கொஸ்டின் என்ன? How will you prepare preparation of potassium dichromate? This is the question. இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கலாம், நிச்சயமா 5 மார்க்ஸ்ல ப்ராப்ளத்திலயும் கேட்கலாம். இந்த மூணு ஈக்குவேஷனையுமே என்ன, ஓர வந்து ஏன்னு கொடுத்துருவாங்க, இத வந்து டின்னு கொடுத்துருவாங்க. இந்த மூணு ஈக்குவேஷன் கரெக்டா எழுதுனா ஈஸியா நீங்க 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, இந்த 70th B ப்ராப்ளம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இது ஒரு கொஸ்டின், இது ஒரு ப்ராப்ளம் we have learned. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த பொட்டாசியம், ஆமாப்பா, ஏன்னு கேட்டா இப்ப நம்ம சொன்னோம்ல 4FeOCr2O3 பிளஸ் 8 Na2CO3, அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா the ore of certain element which is present in period number 4 group number 6. அதவே நான் சொல்லிட்டேன், அது குரோமியம். அதனுடைய ஓர் என்ன? FeOCr2O3. அதை ஏன்னு கொடுத்துருவாங்க. அந்த ப்ராடக்ட் என்னன்னா சோடியம் குரோமேட் வரும், அதை பீன்னு கொடுத்துருவாங்க. that reacts with sulfuric acid to give you compound number C ன்னு கொடுத்துருவாங்க, சோடியம் டைக்ரோமேட். அடுத்தது இது treated with KCl ன்னு கொடுப்பாங்க. அப்ப இது C ஆயிரும், அது D ஆயிரும். ஐடென்டிஃபை மூணு ஈக்குவேஷன்ஸ். A என்ன? ஓர். B என்ன? சோடியம் குரோமேட். C என்ன? சோடியம் டைக்ரோமேட். D என்ன? பொட்டாசியம் டைக்ரோமேட். ப்ராப்ளத்துல கேட்டிருக்காங்க, நீ எடுத்துப்பாரு, கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பாரு. எத்தனை தடவை? குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 4 தடவை இது வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல 70th B இத கேட்டிருக்காங்க. இது அந்த ப்ராப்ளத்துக்கும் போடலாம். இல்ல 5 மார்க்ஸ்ல என்ன கேக்குறாங்க தெரியுமா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 50th கொஸ்டின் 51 வந்து நமக்கு முடிஞ்சிடும், 52 வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரும். அடுத்தது 53 எந்த கொஸ்டினா இருக்கும்னா இது கூட வரலாமே, எக்ஸ்ட்ராக்ஷன் அல்லது பிரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட கேட்கலாம். அதுக்காக தான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. இதுல இருந்து நீங்க யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப பாருங்க, இப்ப நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போவோம். இப்ப நடுவுல ஒரு கொஸ்டினை பார்த்துட்டோம், படிச்சுட்டோம். இப்ப நடுவுல we'll go for the extraction. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ல வந்து நீங்க வந்து இந்த 2 லைன் முடிச்சிட்டு இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் பிரிப்பரேஷனுக்கு போக வேண்டாம். என்னன்னு கேட்டா இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா Na2Cr2O7 is treated with carbon and we get Na2Cr2O4 plus 3CO
and Na2Cr2O4 plus H2O gives you Cr2O3. இப்போ இந்த கையில உங்ககிட்ட புக் இருக்கு இல்லையா? உன்கிட்ட புக் இருக்கா இல்லையா? Do you have the book with you or not? இருக்கு. புக் பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து பிரிப்பரேஷன் ஆஃப் ஆரம்பிக்கும் போது Cr2O3 ல ஆரம்பிச்சோம், முடியும் போது Cr2O3. அந்த Cr2O3க்கும் இந்த Cr2O3க்கும் என்ன வித்தியாசம்? எப்பா நம்ம இதனுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்ல, ரோஸ்டிங்ல பார்த்தோம்ல, FeO Cr2O3. அந்த Cr2O3க்கும் இந்த Cr2O3க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுப்பா. எஸ், அங்க வந்து ஆரம்பிக்கும் போது இம்பியூரா இருக்கும். இந்த இடத்துல வாட் வி அப்டைன்ட் இஸ் a pure Cr2O3 and which on treatment with H2O with gives Cr2O3 a precipitate. இது வந்து அடுத்தது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின். தயவு செய்து இதையும் நீங்க படிச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கு. இந்த டயக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள் டயக்ராம். ஒண்ணு இல்ல, ஒரு பா ஷேப் கண்டெய்னரை நீங்க போட்டுருங்க. அது உள்ள என்ன வச்சிருக்கோம்னா சாண்ட், மண்ணு. ஏன்னா that can withstand high temperature. அதுக்கப்புறம் this is a fire clay crucible. அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பா ஷேப்ல தான் இருக்கும். அதனால this is a fire clay crucible. இது ஒரு கண்டெய்னர் ஃபார் ஹேவிங் சாண்ட். இது இந்த 4ங்கிறது சாண்ட். இப்ப இங்க இதுக்குள்ள என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are going to take முந்தின இதுல வந்த Cr2O3 யோட அலுமினியம் போட போறோம். இதுக்குள்ள அதுதான் இருக்கு. அலுமினியம் ஆக்சைடு அண்ட் குரோமியம் ஆக்சைடு அண்ட் அலுமினியம். இந்த இடத்துல சாண்ட் இருக்கு. இங்க வந்து நீங்க வந்து இந்த டியூரிங் த தீபாவளி டேஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, கிராக்கர்ஸ் ஃபிளார் பார்ட்ஸ் பாத்திருக்கீங்களா? புஸ்வானு சொல்றது ஃபிளார் FLOW பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? அது கோன் ஷேப்ல இருக்குமா? அது மேல என்ன இருக்கும்? அந்த கோன் அந்த ஃபிளார் பார்ட்ல மேல என்ன நுனியில என்னப்பா? அந்த நுனியில அப்படி இருக்கும்ல, திரி இருக்கும்ல, அந்த திரி மேல என்ன பாத்திருக்கீங்க? என்ன கலர்ல இருக்கும்? கையில டச் பண்ணுவோம். நீங்க பட்டாசு வெடிச்ச அப்புறம் கை எப்படி இருக்கும்? என்ன கலரு? என்ன கலர்? கையில இந்த கையில இருக்கும்ல, சில்வர் கலர் மாதிரி இருக்கும். ஆமா, அதாவது இட் இஸ் கிரேயிஷ். am I right? கிரேயிஷ் மெட்டல் இருக்குமா? லஷ்ரஸா இருக்குமா? தட் மெட்டல் இஸ் நத்திங் பட் மெக்னீசியம். ஏன்னா ரொம்ப, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல மெக்னீசியம் எரியும் பொழுது நல்ல பிரைட்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல மெக்னீசியம் ரிப்பன், அந்த மெக்னீசியத்தை ரிப்பன் ஷேப்ல அதை வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு நெருப்பை வச்சோம்னா நல்லா பிடிக்கணும். அதுக்காக இங்க ஒரு இக்னிஷன் மிக்சர் வச்சிருக்காங்க. அந்த இக்னிஷன் மிக்சர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேரியம் பெராக்சைடு அண்ட் மெக்னீசியம் பவுடர். இதுல இந்த படத்தை வச்சே நீங்க வந்து நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இதுல அப்படியே எடுத்து எழுத போறீங்க. என்னன்னா, we have a sand bath in which we have a fire clay crucible in which we have taken chromium oxide and aluminium in the ratio of 3:1. அதுக்கப்புறம் அங்க you have an ignition mixture. அந்த ignition mixtureல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். ignition mixtureல இருக்கிற காம்பவுண்ட் பேரு சொல்லு. ignition mixtureல இந்த ரெண்டும் தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுப்பா? பேரியம் பெராக்சைடு. பேரியம் பெராக்சைடு. BaO நார்மல் ஆக்சைடு. அதை விட அதிகமா ஆக்சிஜன் இருக்கிறதுனால இதுக்கு பேரு பேரியம். பேரியம் இது பேரு சொல்லு யுவராஜ். BaO2 பேர் இன்னொரு தடவை சொல்லு. பெராக்சைடு. இது என்ன? Mg மெக்னீசியம். அந்த ரெண்டு மெக்னீசியம் பவுடர் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. பிளஸ் ஒரு குச்சி மாதிரி மெக்னீசியம் ரிப்பன் இருக்கும். திஸ் இஸ் த மெக்னீசியம் ரிப்பன். இங்க நெருப்பு வைப்பாங்க. நெருப்பு வச்ச உடனே தென் இங்க வரும், இது நல்லா எரியும். அந்த நல்லா எரிஞ்ச அப்புறம் குரோமியம் ஆக்சைடும் அலுமினியமும் they react. Cr2O3 plus Al என்ன அளவுக்கு டெம்பரேச்சர் வரும்னா, ரொம்ப ஹை டெம்பரேச்சர் 468.8 கிலோ கேலரிஸ் ஆர் கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுல பாருங்க, குரோமியம் ஆக்சைடு இஸ் மிக்ஸ்ட் வித் அலுமினியம் இன் த ரேஷியோ ஆஃப் 3:1 அண்டர்லைன். இதெல்லாம் நீங்க ஆன்சர் பேப்பர்ல எழுதணும். தட் இஸ் குரோமிக் ஆக்சைடு அலுமினியம் அண்டர்லைன் பண்ணிக்கோ, 3:1 அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஃபயர் கிளே crucible, பேரியம் பெராக்சைடு,
barium peroxide. Magnesium powder. The crucible is surrounded by sand, which prevents the loss of heat by radiation. The mixture is ignited by a piece of magnesium ribbon. This is the equation. இது கட்டாயமா எழுதணும். கடைசியில நீங்க அந்த இது வரைக்கும் எழுதணும். அந்த ஆன்சர் வந்து இது வரைக்கும் நீங்க எழுதணும். ஏன்னா during this process என்ன large amount எவ்வளவு 468 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வரும். 468.6ங்கிறது a very large amount. Process large amount of heat is liberated in which Cr2O3 is reduced to chromium. The molten chromium is collected. அதாவது இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம அங்க வந்து 98% pure substance copper is extracted ன்னு சொன்னோம் இல்லையா? காப்பர்ல எவ்வளவு % பியூரிட்டி கிடைச்சது? காப்பர்ல 98 பார்த்தோம்ல காப்பர்ல. ஆனா இங்க கிடைக்கிற குரோமியத்துடைய பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 99.9%. அப்போ எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் தேவையா? இந்த மாதிரி கிடைக்கிற குரோமியத்தினுடைய பெர்சன்டேஜ் பியூரிட்டி இஸ் அபவுட் நியர்லி 99.9. இப்ப நான் கேட்கிறேன் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் தேவையா? 99 தேவையில்லை. அதனாலதான் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் குரோமியத்துக்கு இருக்காது. Cr2O3 plus 2Al gives you 2Al2O3. இந்த 468.6 ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க எழுதணும். இது வரைக்கும் நீங்க எழுதணும்ப்பா. அந்த படத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க எழுதுனீங்கன்னா you will get 5 marks. Easily you can get 5 marks. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரோமியம் வரும்பொழுது the metal is silvery white and it is very hard and brittle. It melts at 2113 Kelvin. ஆக்ஷன் ஆஃப் ஏர். குரோமியம் வந்து ரொம்ப ரியாக்டிவிட்டி ரொம்ப குறைவா இருக்கிற ஒரு மெட்டல். என்ன குரோமியத்துக்கு நிறைய ரியாக்டிவிட்டி கிடையாது. It is unaffected by air at ordinary temperature. When heated to very high temperature of 2000 Kelvin, 2000 degrees C, you get Cr2O3. Action of water, chromium reacts with 3H2O to give you. அப்பவும் பாருங்க ஆக்ஷன் ஆஃப் வாட்டரை டீகம்போஸ் பண்ணிட்டு நமக்கு ஹைட்ரஜன் வரும். அடுத்தது ஆசிட்ஸ்ல பாருங்க குரோமியம் இஸ் a metal which gives you hydrogen. வேற எங்கேயும் வராது. இது வரைக்கும் நம்ம புக்ல இருக்கிற 5 மெட்டல்ஸ்ல யாருமே டைல்யூட் ஆசிடோட ஹைட்ரஜன் வராது எக்ஸப்ட் குரோமியம். It dissolves in dilute hydrochloric acid and sulfuric acid to liberate hydrogen. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குரோமியம் இஸ் a metal which gives you hydrogen. இந்த ரியாக்ஷன் கூட எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? ப்ராப்ளம் கேட்டிருந்தா. அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் நான் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? என்ன இது பேர் என்ன சொல்லலாம்? இந்த காம்பவுண்ட் பேர் தெரியுமா? SO2. அந்த காம்பவுண்ட் பேர் சொல்லுங்க. சல்பர் டை ஆக்சைடு. இதுக்கு பேரு குரோமிக் சல்பேட். திஸ் இஸ் கிரீன் இன் கலர். Dilute nitric acid or no reaction. It renders the metal inactive and passive and does not show its usual reaction. ஒரு நிமிஷம் முந்தின ஸ்லைட். அதே மாதிரி நான் அது முன்னால சொன்ன ஏற்கனவே குரோமியம் அதாவது இந்த ஹாலஜன்ஸ் இருக்கு பத்தியா ஃப்ளூரின் அண்ட் குளோரின் எந்த மெட்டலோட வேணாலும் ரியாக்ட் பண்ணும். We get CrF3 and CrCl3. And then we have the uses. இந்த யூஸ் ரொம்ப முக்கியம். என்ன பேர் இந்த யூஸ்க்கு பேர் என்ன? What is the name of this use? It's called சொல்லு. ஏன்னா இது ஒரு முக்கியமான 3 marks. நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Chrome plating. Write notes on chrome plating. அதுக்கு 3 மார்க். என்னென்ன பாயிண்ட் இருக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லலாமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? குரோம் பிளேட்டிங் ஒரு முக்கியமான 3 மார்க்ஸ் கொஸ்டின். அதுல ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்க சாதாரணமா அந்த மெட்டல் வந்து அயன் அத கூட வந்து யூ கேன் பிளேட் இட் வித் குரோமியம். ரொம்ப லஷரஸா இருக்கும், நல்ல பளபளன்னு இருக்கும். அதுல ஆர்டிகிள் டு பி பிளேட்டட் கேத்தோட் அது half a mark. அண்டர்லைன் ஆர்டிகிள் டு பி பிளேட்டட். Article to be plated. Cathode. அந்த நம்ம எலக்ட்ரோலைட் இருக்கணும் இல்லையா? எலக்ட்ரோலைட் இருக்கணும் இல்லையா? அந்த எலக்ட்ரோலைட் இந்த இடத்துல
குரோமிக் ஆசிட் அண்ட் சல்பியூரிக் ஆசிட். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆர்டிகல் டு பி பிளேட்டட், இது வந்து கேத்தோட் சொல்லிட்டீங்க. அடுத்தது எலக்ட்ரோலைட் இஸ் குரோமிக் ஆசிட் அண்ட் சல்பியூரிக் ஆசிட். குரோமிக் ஆசிட் அண்ட் சல்பியூரிக் ஆசிட். மூணாவது பாயிண்ட், lead is anode. Lead is anode. Chromium is deposited on the article. Lead is anode. Chromium is deposited. இந்த கேத்தோட ஆர்டிகல் டு பி பிளேட்டட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிகல்ல வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பொருளை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளேட்டட் வித் நிக்கல். இந்த பாயிண்ட் நீங்க எழுதணும். 4 பாயிண்ட் எழுதணும். எத்தனை பாயிண்ட் எழுதணும் சொல்லு பார்க்கலாம். எத்தனை பாயிண்ட்? குரோம் பிளேட்டிங்க்கு 4 பாயிண்ட். என்ன 4வது பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டட் வித் நிக்கல். ஆர்டிகிள் இஸ் ஃபர்ஸ்ட் பிளேட்டட் வித் நிக்கல். இந்த 4 பாயிண்ட் எழுதினாதான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி லூசிங் மார்க்ஸ். ஈஸியா நீங்க 3 மார்க்ஸ் வாங்கிடலாம் இந்த கொஸ்டின். குரோம் பிளேட்டிங். இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் alloy steels like chrome steel, chrome vanadium steel, stainless steel, tungsten steel. அடுத்தது chrome nickel steel for armor plates. அடுத்தது chromium salts are used as mordant and in the manufacture of colored glass. Chromium compounds are used in dyeing and pigment and in tanning of leather. தயவு செய்து ஈவன் லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க, இந்த காம்பவுண்ட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் இதை கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? they have not asked the percentage composition. என்ன கேட்கல? percentage composition கேட்கல. என்னென்ன எலிமெண்ட் இருக்கு ஃபெரோக்ரோம்ல, என்னென்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். என்ன எழுதுவீங்க? which are the element which is present in ferrochrome? என்ன சொல்லுவீங்க? ஃபெரோக்ரோம்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்? குரோமியம் அண்ட் அயன். இதனுடைய மெயின் யூஸ் என்னன்னா, அது 65 and 35% விட நேம் ஆஃப் த எலிமெண்ட் தான் ரொம்ப கேட்கறாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் குரோம் ஸ்டீல் அண்ட் பர்க்லர் ப்ரூஃப். அதாவது குரோமியமும் மேங்கனஸும் போட்டாலே சாதாரண ஒரு பொருள் கூட ஸ்ட்ரென்தன் ஆயிரும். திருட வந்து உடைக்க முடியாத ஒரு பொருள். அதனால தான் இதுக்கு பேரு பர்க்லர் ப்ரூஃப் சேஃப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபெரோக்ரோம் அலாய் இஸ் யூஸ்ட். அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்ல. நம்ம வீட்டுல எல்லாமே எதை பயன்படுத்துறோம்? என்ன பயன்படுத்துறோம்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுல பாருங்க, குரோமியம் பர்சன்டேஜ் ரொம்ப அடிக்கடி கேட்கறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல 11 to 13% ஆஃப் குரோமியம். அண்டர்லைன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல 11 to 13% ஆஃப் குரோமியம். அடுத்தது கார்பன்ல 0.1 to 0.4%. அப்புறம் அதுல நிச்சயமா அயர்ன் இருக்கும், which is 73%. நிக்கல் இஸ் 8% ஃபார் யூஸ்ட் இன் கட்லரி, ஹவுஸ் ஹோல்ட் வேர். அடுத்தது நிக்ரோம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு நிக்ரோம்ல? நிக்ரோம்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? number of elements which are present in nichrome: chromium, nickel and iron. இதனுடைய ரூல் என்னன்னா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது கூட ரெசிஸ்டன்ட் வயர்ஸ். ரெசிஸ்டன்ட் வயர்ஸ், நிக்ரோம் ரெசிஸ்டன்ட் வயர்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங். அடுத்தது ஸ்டெர்லைட்ங்கிறது, அதுல குரோமியம் இருக்கு, கோபால்ட் இருக்கு, நிக்கல் இருக்கு, கார்பன் இருக்கு, ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதனால இத பேஸ் பண்ணி கூட ப்ராப்ளம் 1 மார்க்ல லாஸ்ட் இயர் கூட கேட்டாங்க. நெக்ரோம் அண்ட் ஃபெரோக்ரோம் ரொம்ப காமனா கேட்கப்பட்டது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ட் வயர்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, அடுத்தது நம்ம வில் கோ ஃபார் ஜிங்க். இப்ப பார்க்கல, ஆனா ஜிங்க், சில்வர், கோல்டு 3 இருக்கு இதுக்கு அப்புறம். அந்த 3 தயவு செய்து நல்லா படிச்சிருங்க. ஐ வில் டெல் யூ ஹவு டு ரீட், என்னென்ன பாயிண்ட் எழுதணும்னு. அந்த பாயிண்ட் நீங்க படிச்சுட்டு வந்து எக்ஸாமினேஷன் எழுதினாலே, இப்ப நமக்கு குரோமியத்துல நான் சொல்லிட்டேன் 2 விதமா கேள்வி கேட்பாங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட் பிரிப்பரேஷன் ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின், அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா அலுமினியம் எங்க ரெடியூசிங் ஏஜென்டா யூஸ் பண்றாங்கன்னா அலுமினோதெர்மிக் ப்ராசஸ்ல தான். ஏன் தெர்மிக்ங்கிற வார்த்தை அங்க வந்துச்சுன்னா நிறைய எனர்ஜி வருது, அதனால அதுக்கு தெர்மிக் ப்ராசஸ். அது இல்லாம பியூர் மெட்டல் அந்த இடத்துல கிடைக்குது. அதனால இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி குரோம் பிளேட்டிங் படிச்சுக்கோங்க, which will be useful for you. Yes, good evening.